அதானி நேரில் ஆஜராக சம்மன். உலக பணக்காரர்களில் ஒருவரான கௌதம் அதானி இந்தியாவின் மிக பிரபல தொழிலதிபர். அதானி குழுமத்தின் உரிமையாளர். 62 வயதான அதானியின் சொத்து மதிப்பு $69.8 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 5 லட்சம் கோடிக்கு மேல் ஆகும். மேலும் உலகின் 22வது பணக்காரராகவும் இந்தியாவின் 2வது பணக்காரராகவும் கௌதம் அதானி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் மீது கடந்த வருடமே புகார் எழுந்த நிலையில் தற்போது லஞ்ச புகார் பூதாகரமாக எழுந்துள்ளது என்றே கூறலாம். சுமார் $200 பில்லியன் லாபம் ஈட்டக்கூடிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின் நிலைய திட்டத்தை உருவாக்குவதற்கும் இந்திய அரசாங்க அதிகாரிகளுக்கு 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க ஒப்புக்கொண்டார் என்பதுதான் அவர் மீது வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமெரிக்காவிலுள்ள நியூயார்க் பெடரல் நீதிமன்றத்தில் கௌதம் அதானி, அவரது மருமகன் சாகர் அதானி உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் சூரிய மின் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெறுவதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு 2100 கோடி லஞ்சம் கொடுக்க ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க நீதித்துறை இணையதளத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. சர்வதேச முதலீட்டாளர்களை தவறாக வழிநடத்தி $3 பில்லியன் அதிகமாக, அதாவது சுமார் 25,000 கோடி ரூபாய் நிதியை அதானி குழுமம் பெற்றதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த 2100 கோடி மூலம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அதானி குழுமத்திற்கு ஆண்டுதோறும் மட்டும் இந்திய ரூபாய் மதிப்பின்படி பார்த்தால் 16,000 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் பெற முடியும் என்பதுதான் உண்மை. இது தொடர்பாக சாகர் அதானி அதிகாரிகளுடன் தொலைபேசியில் பேசியதற்கான ஆதாரங்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்ட நிலையில்தான் தற்போது நியூயார்க் நீதிமன்றம் கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் சாகர் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில்தான் கௌதம் அதானிக்கு சொந்தமான அகமதாபாத்தில் உள்ள சாந்தி பவன் பண்ணை வீட்டிற்கு சம்மனும் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் சாகர் அதானியின் போதக்தேவ் இல்லத்திற்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்மன் அனுப்பப்பட்ட 21 நாட்களுக்குள் கௌதம் அதானி மற்றும் சாகர் அதானி நேரில் ஆஜராகி பதிலளிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. 21 நாட்களுக்குள் பதிலளிக்க தவறினால் புகாரில் கோரப்பட்ட நிவாரணத்திற்காக தீர்ப்பு உங்களுக்கு எதிராக திருப்பிவிடப்படும் என்றும் அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல் கௌதம் அதானியின் மருமகனான சாகர் அதானியும் லஞ்சம் தொடர்பாக போனில் பேசியதாகவும் நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து கடந்த புதன்கிழமை முதல் பங்குச்சந்தையில் அதானி குழுமத்தினுடைய பங்குகள் கடும் இழப்பை சந்தித்து வருகிறது என்பதும் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதானி குழுமம் இதனை முற்றிலுமாக மறுத்துள்ளது. பிரதமருக்கு நெருக்கமானவர் என்று கூறப்பட்ட நிலையில் இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்க அரசியலிலும் இது பிரதிபலித்துள்ளது என்றே கூறலாம்.